கிபி 1323 முகமது பின் துக்ளக்கின் படையெடுப்பின் போது பிள்ளை லோகாச்சாரியர் என்கிற வைணவ பெரியவர் மூலவர் ரங்கநாதரையும் ரங்கநாயகியும் சுவர் எழுப்பி மறைத்துவிட்டு உற்சவர் அழகிய மணவாளனை பாதுகாக்க வேண்டி தம்முடன் எடுத்துக்கொண்டு தெற்கு நோக்கி நீண்டதொரு பயணத்தை மேற்கொண்டு கிபி 1371 பரிதாபி ஆண்டு வைகாசி மாதம் 17ஆம் நாள் திருவரங்கத்திற்கு 48 ஆண்டுகள் கழிந்து மீண்டும் எழுந்தருளினார். இதுவே அரங்கனின் வனவாசம் என்று வர்ணிக்கப்படுகிறது. 1323 சென்ற அழகிய மணவாளன் 48 ஆண்டுகள் கழித்து மீண்டும் திருவரங்கம் வந்தபோது கிட்டத்தட்ட அனைவரும் அவரை மறந்துவிட்டனர். அதாவது வரலாறு மறந்துவிட்டது. ஏற்கனவே படையெடுப்பின் போது பலர் கொல்லப்பட்டதால் வந்தவர் திருவரங்கத்தில் இருந்த அசல் அழகிய மணவாளன் தான் என்கிற சந்தேகம் அனைவருக்கும் ஏற்பட்டது. தங்கள் சந்தேகத்தை எப்படி தீர்த்துக் கொள்வது என்று வழி தெரியாது தவித்தனர். அப்போது அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைத்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அழகிய மணவாளனின் வஸ்திரங்களை துவைத்த ஈரங்கொல்லி, அதாவது சலவை தொழிலாளி ஒருவர் இருப்பதாகவும் அவரிடம் சென்றால் இதற்கு ஏதானும் விடை கிடைக்கலாம் என்றும் தெரிந்தது. அவரை தேடிச் சென்றபோது அவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. காரணம், அந்த சலவை தொழிலாளிக்கு வயது 90 என்பது மட்டுமல்ல, அவருக்கு 2 கண்களிலும் பார்வை வேறு கிடையாது. பார்வை இல்லாத நிலையில் எப்படி இவர்தான் அசல் அரங்கன் என்று அடையாளம் கூற முடியும்? இவர்கள் வந்த நோக்கத்தை தெரிந்து கொண்ட அந்த தொழிலாளி, கவலையே படாதீர்கள், எனக்கு புறக்கண் தான் இல்லையே தவிர அரங்கன் தந்த அகக்கண் இன்னமும் உள்ளது என்று கூறியவர், அரங்கனின் மேனியில் கஸ்தூரி அதிக அளவு பயன்படுத்தப்பட்டிருக்கும். அவரது ஆடையை நான் துவைப்பதற்கு முன் அந்த ஆடையை நனைத்து அதை பிழிந்து அந்த நீரை பருகிவிட்டேதான் ஒவ்வொரு முறையும் சலவை செய்வது வழக்கம். எனவே அரங்கனுக்கு திருமஞ்சனம், அதாவது அபிஷேகம் செய்துவிட்டு அந்த ஈர ஆடையை என்னிடம் கொடுங்கள் போதும் என்று கூறினார். அவர்களும் அதே போன்று அரங்கனுக்கு திருமஞ்சனம் செய்த ஈர ஆடையை தர அதை கண்களில் ஒற்றிக்கொண்டு பிழிந்து பருகி அந்த சலவை தொழிலாளி, ஹா, இவரே நம்பெருமாள் என்று உற்சாகத்துடன் கூக்குரலிட்டார். அன்று முதல்தான் திருவரங்கத்தில் உற்சவருக்கு நம்பெருமாள் என்று பெயர் ஏற்பட்டது. ஒரு தாழ்த்தப்பட்ட சலவை தொழிலாளி இதுதான் நம்பெருமாள் என்று சொன்னது வேறு சமூகம் என்று ஒதுக்காமல் அரங்கன் அடியார்கள் ஒப்புக்கொண்ட வைகாசி 17 தான். அரங்கன் இவ்வாறு மீண்டும் திருவரங்கம் வந்து இந்த ஆண்டோடு 644 ஆண்டுகள் ஆகின்றன. ஒரு ஏழை சலவை தொழிலாளி சூட்டிய பெயரையே இன்றளவும் வைத்துக்கொண்டு நம்பெருமாள் அருள்பாலித்து வருவதில் வியப்பேதும் இருக்க முடியாது. ஏனெனில் அவர்தான் நம்பெருமாள் ஆயிற்று.